அன்பு தமிழ் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலி 46வது அதிகாரமாக உள்ள சிற்றினம் சேராமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 456வது திருக்குறளை காணப்போகின்றோம். சிற்றினம் சேராமை என்பதற்கு தீயவர்களோடு சேராது இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 456வது திருக்குறளுக்கு செல்வோம். மனந்தூயார்க்கு எச்ச நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. மனந்தூயார்க்கு எச்ச நன்றாகும், இனந்தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். மன தூய்மை உடையவர்களுக்கு அவர்களுக்கு பின் அவர்களின் புகழ் எஞ்சி நீக்கும். ஆனால் இனம் தூய்மை உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பிறகு எந்த புகழும் எஞ்சி நிற்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: மனம் தூய்மை உடையவர்களுக்கு அவர்களுக்கு பின் அவர்களின் புகழ் மண்ணில் எஞ்சி நிற்கும். ஆனால் இனம் தூய்மை கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு பின் எந்த புகழும் மண்ணில் எஞ்சி நிற்காது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி.